வணக்கம் ஷர்மிளா. 19வது ஐபிஎல் சீசன் இன்று பெங்களூருவில் தொடர்கிறது. அந்த முதல் போட்டியில் பெங்களூர் மற்றும் ஹைதராபாத் அணிகள் பலப்பரிசை நடத்த இருக்கின்றன. ஏற்கனவே ஐபிஎல் வெற்றி கொண்டாட்டத்தில் 11 பேர் உயிரிழந்ததன் காரணமாக இன்றைய போட்டியில் பெங்களூர் அணி வீரர்கள் கருப்பு பட்டையுடன் போட்டியில் பங்கேற்க இருக்கிறார்கள். இந்த முதல் போட்டியில் வெற்றி பெற்று அந்த 11 பேருக்கும் சமர்ப்பிப்பதாக இருக்கிற நிலையில் அவர்களுக்கான இந்த ஒரு உணர்ச்சி பூர்வமான போட்டியாக பார்க்கப்படுகிறது. நாடே எதிர்பார்த்திருக்கும், கிரிக்கெட் ரசிகர்களால் அதிக அளவு எதிர்பார்த்து காத்திருக்கும் ஐபிஎல் தொடர் இன்று தொடங்குள்ள நிலையில் சென்னை ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி செய்தியை சிஎஸ்கே நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. அதாவது 2 வாரங்களுக்கு தோனி விளையாட மாட்டார். காலில் ஏற்பட்ட தசை பிடிப்பு காரணமாக 2 வாரங்கள் தோனிக்கு ஓய்வு அளிக்கப்பட்டுள்ளதாக சிஎஸ்கே நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 2 வாரம் என்று பார்த்தால் இன்று தொடங்கும் ஐபிஎல் தொடரானது 2 வாரங்கள் என்பது அடுத்த மாதம் 10-11ஆம் தேதி வரை இருக்கிறது. இதில் 5 போட்டிகள் சிஎஸ்கே அணி விளையாட உள்ளது. முதல் போட்டியில் நாளை மறுநாள், அதாவது மார்ச் 30ஆம் தேதி சிஎஸ்கே ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும், ஏப்ரல் 3ஆம் தேதி சிஎஸ்கே பஞ்சாப் கிங்ஸ் அணியும், ஏப்ரல் 5ஆம் தேதி ஆர்சிபியுடனும் மோத இருக்கின்றன. அதே போன்று செப்டம்பர் 11ஆம் தேதி சிஎஸ்கே டெல்லி கேபிட்டல்ஸ் அணி மோத இருக்கிறது. இந்த 4 போட்டிகளிலும் சிஎஸ்கே சார்பில் தோனி விளையாட மாட்டார் என்ற தகவல் இருக்கிறது. ஏற்கனவே தோனி 19 ஆண்டுகளாக ஒரு போட்டியில் கூட இன்ஜரி காரணமாக அவர் வெளியேறியதே கிடையாது. எந்த தொடரும் வெளியேறிய வரலாறு கிடையாது. முதுகில் ஏற்பட்ட காயத்தின் போது கூட அவர் முதுகில் ஒரு ஸ்டிச்சஸ் அணிந்து கொண்டு விளையாடியது இந்திய ரசிகர்கள் மற்றும் உலக அளவில் கிரிக்கெட் ரசிகர்கள் பார்த்து வியந்தனர். அந்த அளவிற்கு ஒரு டெடிகேஷனாக விளையாடும் தோனிக்கு காலில் தசைப்பிடிப்பு காரணமாக விளையாட மாட்டார். 2 வாரங்கள் ஓய்வு அறிவிக்கப்பட்டிருப்பது சென்னை ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி செய்தியாக காத்திருக்கிறது. ஏனென்றால் ஏப்ரல் 3ஆம் தேதி நடைபெறும் போட்டியும் ஏப்ரல் 11ஆம் தேதி நடைபெறும் போட்டியும் சென்னை சேப்பாக்கத்தில் நடக்கின்றன. தோனியை பார்ப்பதற்காகவே, தோனியின் அந்த என்ட்ரிக்காகவே பல ஆயிரம் ரசிகர்கள் சேப்பாக்கம் மைதானத்தில் திரள்வார்கள். இந்த நிலையில் தோனியை பார்க்க முடியாது என்ற ஒரு அதிர்ச்சி தகவல் இருப்பதால் சென்னை ரசிகர்கள் மிகுந்த ஒரு அதிர்ச்சியில் இருக்கிறார்கள். மேலும் ஏற்கனவே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் சஞ்சு சாம்சன் புதிதாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியிலிருந்து வாங்கப்பட்டிருக்கிறார். அவரும் நல்ல பேட்டிங் மற்றும் கீப்பர் செய்வார். தோனிக்கு பதிலாக சஞ்சு சாம்சனை களமிறக்க வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே பேசப்பட்டு வந்த நிலையில் தற்போது தோனிக்கு ஓய்வு அளித்திருப்பது ஒரு சந்தேகத்தையும் ரசிகர்களிடையே ஏற்படுத்தியிருக்கிறது. சஞ்சு சாம்சன் புதிதாக சென்னை அணியில் இறங்கியிருக்கிறார். அவரை கீப்பிங்கில் எப்படி நிறுத்துவது? ஏற்கனவே தோனி இருக்கிறார். தோனியை வெளியேற்றவும் முடியாது. ஏனென்றால் மிகப்பெரிய ஒரு சீனியர் வீரராக தோனி இருக்கிறார் சென்னை அணியில். அது மட்டுமின்றி அவர் ஒரு மென்டராகவும் கேப்டனாக இருந்து தற்போது அணியை வழிநடத்தும் கேப்டனாக இல்லை என்றாலும் அவர் கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் பல அறிவுரைகளை சொல்லி பவுலர்களுக்கும் சரி பேட்ஸ்மேன்களுக்கும் பல அறிவுரைகளை சொல்லி வருகிறார். இந்த நிலையில் 2 வாரங்கள் ஓய்வு என்பது வேற எதுவும் காரணமா, அல்லது சிஎஸ்கே நிர்வாகத்தின் காரணமா, அல்லது உண்மையாகவே தோனிக்கு காயம், அந்த தசைப்பிடிப்பு காரணமா என்பதெல்லாம் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறது. என்னதான் இருந்தாலும் தோனி இருக்கும் வரைதான் அந்த சிஎஸ்கே அணியின் ரசிகர் மிகுந்த உற்சாகத்துடன் இருப்பார்கள். அந்த அளவிற்கு சிஎஸ்கே அணியை தோனி வழிநடத்தி இருக்கிறார். 5 முறை கோப்பையை வென்றிருக்கிறார். கடந்த முறை மட்டுமே தோனி தலைமையிலான அணியிலே கெய்க்வாட் இருந்தாலும் சென்னை அணி கடைசி இடத்தை பிடித்தது. ஆனால் இந்த நடப்பாண்டு எப்படியாவது வெற்றி பெற்று கோப்பையை வெல்ல வேண்டும் என்ற ஒரு முனைப்பில் இருக்கும் நிலையில் 2 வாரங்கள் தோனி விளையாட மாட்டார் என்ற செய்தி அணிக்கும் சரி அணி வீரர்களுக்கும் ஒரு மிகுந்த தோய்வான ஒரு பார்வைதான் பார்க்கப்படுகிறது. ஷர்மிளா.